ஹாய் காய்ஸ், வெல்கம் டு புவன் ரம்யா vlogs. சரி ரம்யா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக வீடியோவே போடுறது இல்லை. நான் சோலோ vlog எடுத்தாலும் போக மாட்டேங்குது. இங்க பாருங்க மேடம். ஸோ பாப்பா அப்படியே தூங்க வச்சிருந்தா இப்பயும் vlog எடுக்க. ஆக்சுவலாக வந்து நான் பொங்கல் லீவுக்காக வந்து 10 நாள் ஆகுது. பட் ஆனால் ஒரு வீடியோ கூட எடுக்கவே இல்லை. டைம் இல்லை. பாப்பா வச்சுக்கிட்டு வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து நாங்கள் ஈஸின்னு நினச்சோம். பட் ஆனால் அந்த டாஸ்க்கு ஈஸி இல்லை. அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இது வரைக்கும் புவன் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரம்யா, தங்களுடைய போஸ்ட் பிரெக்னன்சி ஜேர்னி எப்படி போகுது? எதிர்பார்த்தத ரொம்ப கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு. போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன்றது சும்மாவா சொல்றாங்க? அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். என்னாச்சு? தூக்கம் இருக்காது, பாப்பா எது கழுவுறாங்க என்ன எது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. மேடம் வேற ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மாதிரி தூங்குறாங்க. எப்ப தூங்குறோம் எப்ப எந்திரிக்கிறான்றதே தெரியல. ஷெட்யூல் மாறிட்டே இருக்கு. அதனால ரொம்பவே கஷ்டம் தான். இருந்தா நமக்கு அந்த போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு பாப்பா பார்த்தா நமக்கு எல்லாமே வந்துடும். ஏன்னா அவ பண்றது எல்லாமே, அழுகுறது சிரிக்கிறது எல்லாமே அவ்வளவு கியூட்டா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு நான் சென்னையில இருக்கேன். என்ன பண்றது, லீவ் இல்ல. சாட்டர்டே சண்டே மட்டும் தான் வர மாதிரி இருக்கு. பொங்கலுக்கு லீவ் வந்து மொத்தமா லீவை போட்டாச்சு. நிறைய பேர் வந்து பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சீங்கன்னு சொல்லி கமெண்ட் வந்துட்டு இருந்தது. ஆக்சுவலா நம்ம இன்னும் பேரே வைக்கல. கிட்டத்தட்ட 2 மந்த், நாளையோட 2 மந்த் கம்ப்ளீட் ஆகுது. 20ஆம் தேதி பாப்பா பர்த்டே. ஆனா கணக்குக்கு பார்த்தா இது 3rd month, தமிழ் மாசம் கணக்கு. தமிழ் மாசம் 3ஆம் மாசம் ஸ்டார்ட் ஆகுது. சோ தை மாசம் தான் பேர் வைக்கிறதா நாங்க பிளான் பண்ணிருக்கோம். ஆனா பேரே கூட இன்னும் டிசைட் பண்ணல. ஒரு 4-5 பேர் ஆப்ஷன்ல இருக்கு. பட் 4-5 பேர்ல ஒரு நேம் சூஸ் பண்ணுவோம். வெச்ச உடனே கண்டிப்பா வந்து நாங்க அப்டேட் பண்றோம். நம்ம மழை வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, போய் எடுங்க. டக்கு மழை வேற வருது. தை மாசம் தான். தை மாசத்துக்கே பாருங்க எவ்வளவு மழை வருது. நல்ல பாப்பா ட்ரை ஷீட் இங்க ஒரு ஆளில் நனைஞ்சிருச்சு. ட்ரை ஷீட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, துண்டு நனைஞ்சு போச்சு. அது ரொம்ப பெயின்ஃபுல். ஆமாம், ஆல்ரெடி ஒரு துணி நனைஞ்சு போச்சு. ஆச்சு, அறுவடை பண்ணிடுவாங்க இந்த மாதம். ஞாபகம் இருக்கா, நம்ம மெட்டர்னி ஃபோட்டோ ஷூட் இங்கே தான் எடுத்தோம். ஆமாம், நாங்கள் மெட்டர்னி ஃபோட்டோ ஷூட்ஸ் நாங்கள் வெளியில் எடுக்கலைங்க. நாங்களே கேமராவில் ஃபோனில் வச்சு நாங்கள் இங்கே எடுத்தோம். அப்போ பச்சை பச்சேன்னு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இதாகிடுச்சு. இன்ஸ்டால கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த டைமில் எடுத்திருக்கோம். ஃபுல்லாக அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். ஃபுல்லாக காடாக இருக்கிறதுனால பயங்கர குளிர், சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு. ஆச்சு, இன்னும் 1 மாதம் தான் போச்சுன்னா சம்மர் ஆரம்பிச்சிடும். நீ தான் வந்துட்டு வின்டர் சீசனு நல்லா ஜாலியாக இருக்குன்னு சொல்கிற. எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே வந்து ரொம்ப ஏர்ஃபால் அதிகமாக இருக்குது. டேண்ட்ரஃப் உனக்கே தெரியுமில்ல, தலையை சீவனாலே போதும் டேண்ட்ரஃபாக கொட்டுது. என்னன்னு தெரியல, கீழே ட்ரெஸ் எல்லாம் வெள்ளையாக கொட்டு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது. எனக்கு வேறு பயமாக இருக்குது. பாப்பாலாம் பெருசாக இருந்துச்சுக்க எனக்கு. நீ தான் நிறையா ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு எதாவது இருந்தால் சஜஷன் சொல்ல. நானும் பாவம் தானே. உங்களுக்கு பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. நான் உங்களுக்கே தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா மாமாயத் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா மாமாயத்தில் வந்து புதுசாக ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா மாமாயத் லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அண்ட் மாமாயத் லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷனர் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லெமன் அண்ட் ஜிஞ்சரோட குட்னஸ்லேருந்து இது செஞ்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல். ஸோ எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கேல்பில் இரிட்டேஷன்ஸ் எல்லாமே குறையும். அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இச்சிங்லாம் இருக்காது. உங்களுக்கு முடி வந்து நல்லா பார்க்க ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனை சீக்கிரமாகவே கியூர் ஆகும். மாமாயத் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷன் பேஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸில் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆனியன் ஷாம்பில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி 2 ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதை நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு. நான் அப்படியே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பணும். அப்படியே இந்த இதில் கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ரம்யா சொன்ன மாதிரி நானுமே வந்து மாமாயத்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஸோ குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த லெமன் அண்ட் ஜிஞ்சரோட ஸ்மெல்லு வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ குளிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முடியுமே நல்லா ஸ்மூத்தியாக சில்கியாக, ஸோ ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் இஷ்யூஸ், டேண்ட்ரஃப் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து மாமாயத் ப்ராடக்ட்ல இருக்கிற இந்த மாமாயத் லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு கண்டிஷன் யூஸ் பண்ணி பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் அண்ட் ஜிஞ்சரோட குட்னஸ்ல இருக்கு. 100% நேச்சுரல். எல்லா டைப் ஆஃப் ஹேர் இருக்கவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் தான். இது நாங்கள் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மாமாயத்தோட வெப்சைட்ல தான் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் புவன் 2025 கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 20
50% ஆஃபர் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மாமா வெப்சைட்டில் மட்டும் இல்லாமல் பர்பிள், அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் நைகா, அப்புறம் லோக்கல் ஷாப்ஸில் கூட அவைலபிளாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாமா ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுக்குறோம். ப்ரோமோ கோட் லிங்க் எல்லாமே கீழே இருக்கும். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கிளம்பலாம். ஓகே கிளம்பலாம். இது நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க மறக்காம. அவ்வளோதான் எடுத்துகிட்டு போகிறது தான். எனக்கு ஒரு கவரில் போட்டு எல்லாத்தையும். ஓகே. மழை வந்துட்டு செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு. இது என்னது? இது காலேஜ் கிளம்புற பேகு. ஆமாம், மேலே வந்தாலும் சரி கீழே வந்தாலும் சரி. இதோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃபீடிங் பில்லோ, ஹேண்ட் பேக் மாட்ட வேண்டிய இதில் இதை மாட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் இது வந்து வாய் துடைக்கிற துணி, இது வந்து இது கழுத்தில் மாட்டுறது சிந்தாமல் இருக்கிறதுக்கு, பாப்பாவோட க்ளவுஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க. பாப்பா கீழே இருக்கா, கீழே போயிடும். கிளம்பியாச்சா? பொறுமையாக போங்க, அவசரமாக ஓடாதீங்க. ஆமாம், கிளைமேட் பாருங்கள், இன்னும் மேக இருட்டாக தான் இருக்குது. அதான் மணி 5 ஆச்சு. ஆக்சுவலாக இதில் பியூட்டி என்னன்னா வச்சுக்குவேன், இன்றைக்கி எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட்டே கிடைக்கல, ட்ரெயின் டிக்கெட்டே கிடைக்கல. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியல. பஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், அதுவும் கிடைக்கல. அதான் பொங்கல் ஹாலிடே முடிஞ்சு எல்லாம் இப்போ தான் கிளம்புறதுனால தக்கல் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. முன்னாடி கிடைக்கல பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸும் கிடைக்கல, ப்ரைவேட் பஸ்ஸும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஜென்ரலில் தான் போகணும்னு நினைக்கிறேன், ரொம்ப வருஷங்க அப்புறம். பார்ப்போம், இந்த vlogல நீங்கள் பார்ப்பீங்க நான் என்ன பண்ணுறேன். சரி ஓகே, பார்த்து பொறுமையாக போயிட்டு வாங்க. இப்பயே டயர்டாக இருக்குது. மறுபடியும் வருவீங்களா, ரிட்டர்ன் வந்துட்டு போவீங்களா? தெரியல, நான் பார்க்குறேன். நான் போய் திங்ஸ்லாம் பேக் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டு வரப்படி ஒரு பார்த்துட்டு போகிறேன். சரி ஓகே. வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். இங்கே போகிற வழியில் பாருங்களேன், மழை வந்து எப்படி இருக்குது கிளைமேட்டு. இங்கே அறுவடைலாம் எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது போல். எல்லாம் காஞ்சி எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ அறுவடைலாம் முடிஞ்சதுனால வாய்க்கால்ல எல்லாம் நிறுத்திட்டாங்க போல். எல்லாம் வந்து குப்பை மேடாக இருக்குது. இப்போ தண்ணி சுத்தமாக இல்லைங்க. வந்தாச்சுங்க. மம்மி என்ன பண்ணிட்டு இருக்க? போன டைம் நான் வந்து ஊருக்கு வந்தப்போ இதே மாதிரி அம்மா வந்து மீன் குழம்பு வச்சு எனக்கு பார்சல் போட்டு கொடுத்து விட்டாங்க. அங்கே காலையில் இங்கேருந்து சென்னைக்கு பார்சல் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் உடனே வச்சிட்டேன். அங்கே வச்சு 2 நாள் வச்சு சாப்பிட்டேன். அன்னைக்கு சாப்பிட்டதை விட அடுத்தடுத்த நாள் தான் சரியான டேஸ்ட்டு. அதனால் அம்மா வந்து இன்னைக்கு இந்த டைம் நான் செஞ்சு தரேன் சொல்லி எக்ஸ்ட்ரா நிறைய 2.5 கிலோ எடுக்கிறதா போனோம். 3.5 கிலோ எடுத்துட்டோம். 1 கிலோ சென்னைக்கு எடுத்துட்டு போகிறோம்னா. ஆமாம், பழசாக தான் வேற லெவலில் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது. ஆமா, எனக்கு புளிக்குழம்பு புளி சேர்க்கறதுனால மீன் குழம்பு கெட்டு போகாது. அதனால தான் தைரியமா நான் கொடுத்து விடுறேன் பையனுக்கு. ஸோ இன்னைக்கு பார்ப்போம், இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு. டிக்கெட்டே இது வரைக்கும் இல்லை. சென்ட்ரல் தான் நினைக்கிறேன். சென்ட்ரல் பண்ணி போறது. பஸ்லயும் இல்லம்மா, நான் பார்த்துட்டேன். எல்லாம் பொங்கல் டைம்ங்கிறதுனால சுத்தமா இல்லை. இப்போ ஏதாவது அடிச்சு பிடிச்சி இடம் நிற்கிறது கடை தான் போதுங்கிற மாதிரி தான் இப்போ நான் கிளம்பி போகணும். நமக்கெல்லாம் இதெல்லாம் அனுபவம் இல்லாமலா. கிட்டத்தட்ட சென்னையில் ஒரு 6-7 வருஷம் இருந்தப்போ, இப்போ 7 வருஷம் அதான். ஃபஸ்ட்டு 3 வருஷம் ஜென்ரலில் மட்டும்தான் போவேன். இப்போ தான் அந்த ரிசர்வ் பண்ணிட்டு செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி வந்தே பாரத்லாம் போயிட்டு இருக்கிறேன். அப்போல்லாம் நம்ம ரேஞ்சு வேற. A few moments later. அதாங்க திங்ஸ் எல்லாம், ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும். ஊர்லேருந்து கொண்டாந்த பேகு அப்படியே இருக்குது. இனிமேல் தான் ஒன்றா எடுத்து வைக்கணும். போயிட்டு நான் வரப்போ பெருசாக ஒன்றுமே எடுத்துகிட்டு வரலைங்க. 2 சட்டை 2-3 பனியன் இதுதான் எடுத்துகிட்டு வந்தேன். இதை அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு போனால் போதும், அவ்வளோதான். பெருசாக நான் பேக் எடுத்துகிட்டு எதுவுமே எடுத்துகிட்டே வரதில்லை. இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்களேன், வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்காக வாங்கினது. செவுத்துல இன்னும் ஆணி அடிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குட்டி குட்டியாக இது ஒரு இது மாதிரி போடுவோங்க, ஸ்டார் மாதிரி வச்சுருப்போம். இதெல்லாம் எங்களோட போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட். இது என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா போஸ்ட் வெட்டிங் ஏற்காடில் எடுத்த ஃபோட்டோஸு. இதுவுமே ஏற்காடு தான். ஸோ எடுத்தோம். இது ஆக்சுவலாக நான் வெட்டிங் டேவுக்கு வந்து எங்கள் ஃபஸ்ட் இயர் வெட்டிங் டே அப்போ நான் வந்து இதை ஃப்ரேம் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை நான் இன்னும் நான் மாட்டவே இல்லை. இது வந்து என்னோடய கல்யாண ஃபோட்டோ. இதுவுமே ஏற்காடில் எடுத்தது. இது வந்து நலுங்கு ஃபோட்டோ. இதோட ஃபோட்டோ ஆல்ரெடி நான் வீட்டில் மாட்டினது இருக்கும், அதை உங்களுக்கு அப்படியே காட்டுறோம். ஸோ அவ்வளோதாங்க. பெருசாக பேக்கிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 5-6 ட்ரெஸ்ஸு தான். இதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து அந்த மீன் குழம்பு வந்து பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. அதை மட்டும் சேஃபாக நல்லா பாக்ஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டுனா முடிஞ்சதுங்க. இப்போ மணி வந்துன்னா 6:30 மணி ஆகுது. எனக்கு ஆக்சுவலாக ட்ரெயின் வந்து 9 மணிக்கு தான். ஜென்ரலுங்கிறதுனால நான் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே போய் அங்கே இடம் போட்டால் தான் எனக்கு அங்கே உட்காரத்துக்கே இடம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் குயிக்காக கிளம்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 8 போயிட்டு ரம்யாவையும் பாப்பாவையும் போய் பார்த்துட்டு வந்தாலும்னு சொல்லி நான் கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து வீட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் தான். டக்குன்னு போயிட்டு டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியதான். மழை நிற்கவே இல்லைங்க.
மழையாக தான் இருக்குது இன்னும். மழை தூரிக்கிட்டே தான் இருக்குது. டக்குன்னு போயிட்டு வந்துடணும். இப்போ ரம்யா பாபாவை பார்க்க போகலான்னு வீட்டிலேருந்து கிளம்புனேன். மழை செம்ம கனத்த மழையாக பிடிச்சிருச்சுங்க. அப்படியே வண்டி திருப்பிட்டேன், வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். பாதி தூரம் போயிட்டு வந்ததுக்கே ஃபுல்லாக நடந்துட்டேன். அது பார்க்க முடியல. அடிக்கிற மலைக்கு சுட சுட டீ. ஆமாம், சுட சுட டீயே. போக போக மழை நல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்படி பெருசா அது அரை போச்சு தான் இருக்குது, சின்ன போச்சு எதுவும் இல்லை. அதுக்கோசரம் தான் ஒரு நாளைக்கு வச்சானே ஒரு வாரத்துக்கு தர மாதிரி ஊற்று தர இல்லை தங்கம். மீறினா நாளைக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக தண்ணியாக தீந்துடும். சரி சரி, நல்லா இது பண்ணியாச்சு. சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. கிடைச்சதா? ஓகே தான், ஓகே தான், ஓகே தான். மம்மி டாடா. டாடா. அதனால மழை நின்றுச்சு. சரிம்மா, நீ பார்த்துக்கோ. ஈரோடு ஜங்ஷன் வந்தாச்சுங்க. செம்ம கூட்டமாக இருக்குது. பல வருஷத்துக்கு அப்புறம் ஜென்ரலில் போகிறேன். டிக்கெட் எடுத்தாச்சுங்க, 150 ரூபா. போய் இடம் இருக்கான்னு பார்க்கணும். செம்ம கூட்டங்க, உள்ளே போகவே இடமில்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியிலேயே ரொம்ப நேரமாக நின்றுருக்கேன். A few moments later. கரெக்டாக மணி 3:30 மணிங்க. விடியகாத்தால 3:30 மணிக்கு சென்டரில் இறங்கியாச்சு. பயங்கர கூட்டம், எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு. ஆக்சுவலி வந்து நான் பைக் வந்து இங்கேயே பார்க்கிங் பண்ணிட்டு போயிட்டேங்க. ஸோ அதனால் வந்து இப்போ பைக் எடுத்துகிட்டு இங்கேருந்தே நான் கிளம்பிடுவேன். ஏன்னா லோக்கல் ட்ரெயினுங்கிறது எனக்கு இங்கேருந்து 1 hour வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நான் வீட்டுக்கு போகிறதுல 6 மணி ஆயிடும். அதனால் இப்போ நான் பைக்லேயே வந்துடுறேன். ரீசெண்டாக பைக்கில் 20 minutesல வீட்டில் இருப்பேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நீங்கள் 1 day நிறுத்தினா 35 rupees. உங்களுக்கு டேரிஃப் கூட அட்டாச் பண்ணுறேன். இன்கேஸ் வந்து 1 or 2 days இந்த மாதிரி நீங்கள் பைக் பார்க் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஃப் தான், உங்களுக்கு ஈஸியும் கூட. ஸோ கேப் புக் பண்ணுறீங்க, லோக்கல் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் பைக்கை ஈஸியாக வச்சுட்டு போயிடலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு ரீசனாக ஒரு 2 or 3 month இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேஃப் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பைக் இங்கே நிற்கிது பாருங்கள், ஹெல்மெட் முதற்கொண்டு சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதாங்க, பைக் எடுத்தாச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 hourல கிளம்பிடுறேன். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:15. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 minutesல வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த மீன் குழம்பு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சரி, ஓகே காய்ஸ், நானும் போயிட்டு செம்ம டயர்டாக இருக்குது, போய் தூங்க போகிறேன். ஏன்னா ஜென்ரலில் வந்துட்டு உட்காரத்துக்கு இடம் இல்லை, அவ்வளோ சிரமம். உட்காந்துட்டேன், ஆக்சுவலாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உட்காந்துட்டேன். ஆனால் வந்துட்டு கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. கால்கிட்டே எல்லாம் படுத்துட்டாங்க, நிற்கிறது கூட இடம் இல்லை. சிலர்லாம் வந்து ஈரோட்டிலேருந்து சென்ட்ரல் வரைக்கும் நின்றுக்கிட்டே வந்தாங்க. 8-6.5 மணி நேரம் நின்றுக்கிட்டே வந்துருந்தாங்க. அவங்களை கம்பேர் பண்ணுறப்ப நான் எவ்வளவோ பரவாயில்ல தான். நான் உட்காந்துட்டு இருந்தேன், அப்பப்போ தூங்கிட்டு இருந்தேன். ஆனால் மற்றவங்களாம் பயங்கர ரஷ்ஷு. பொங்கல் லீவுங்கிறதுனால ஜென்ரலாகவே ஜென்ரல் இப்படி தான் இருக்கும். பொங்கல் லீவுன்னு கிடையாது, எப்போ நீங்களாலுமே ஜென்ரல் இப்படி தான் இருக்கும். சரி, பார்ப்போம், காலை சந்திப்போம். குட் நைட். 6.5 hours later. ஹை கைஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ தான் நான் வந்து ரெடி ஆனாங்க. அவ்வளோ டயர்டு. எனக்கு மணி 10:30 தான் எழுந்திரிச்சேன். எனக்கு டைமே தெரியல ஆக்சுவலாக. ஒரு 8 மணி வரைக்கும் எழுந்திரிச்சு போட பார்த்தா 10:30 மணி அவசர அவசரமாக கிளம்புனேன். இப்போ ஆக்சுவலாக இப்போ டைமை பாருங்கள், 11:30 மணி ஆச்சு. நான் அவ்வளோதான், ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக ஆஸ் யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் கட்டு. என்ன டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஏன்னா போகிறப்ப வெளியில் சாப்பிட்டு போவேன். இந்த டைமுக்கு வந்து எதுவுமே இருக்காது அந்த கடையில். அதனால் வந்து சரி கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் தரீங்கிற பொறுத்து தான் இதுக்கப்புறம் வந்து என்னோடய சோலோ பிளாக் கண்டினியூ பண்ணலாமா இல்லை பண்ண வேணாமா நான் டிசைட் பண்ணுவேன். ஏன்னா வந்து இந்த வீடியோக்கு நீங்கள் வியூஸே கொடுக்கல, சுத்தமாக போகலைன்னா நான் போடுற எஃபோர்ட்டை வேஸ்ட்டு. சரி, பார்ப்போம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். கவலைன்னா ஒரு 10 நாளாக நான் செடிக்கு தண்ணியே ஊற்றலைங்க. ஓ, பரவாயில்ல. ஆக்சுவலாக ஹவுஸ் ஓனர் தண்ணி ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் 10 நாளாக தண்ணி ஊற்றாம இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஒரு பச்சையில் கூட இருந்திருக்காது. ஹவுஸ் ஓனர் தண்ணி ஊற்றிருக்காங்க, இலையெல்லாம் பச்சை பச்சையாக இருக்குது.
பரவாயில்ல. ஏன்னா ஊருக்கு போனால் இது ஒன்று தான் கவலையே, செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆஃபீஸ் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, வீட்டிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் தான். சொல்ல போனால் ஒரு 1-2 கிலோமீட்டர் இருக்கும். 5 மினிட்ஸில் போயிடுவேன். இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்தாலும் ஒர்க் இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் கிளம்பிடுவேன். போனால் எனக்கு கரெக்டாக இருக்கும். அறக்க பறக்கலாம் கூட போக மாட்டேன், வண்டியிலே ஸ்லோவாக தான் போவேன். பட் இன்னும் 10 மினிட்ஸ் பிஃபோரே போயிடுவேன். என்னோடய வண்டிங்க. A few moments later. ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சுங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:10. ஸோ வந்தாச்சு. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்த முதல் வேலையை அரிசி ஊற வச்சுருவேன். ஏன்னா வந்து இது ஒரு 1/2 hour ஊறிச்சுன்னா வந்து அரிசி நல்லா, சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக நல்லா இதாக கிடைக்கும். அதனால் வந்து சாப்பாடை ஃபஸ்ட்டு அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுருவோம். கிச்சன் பாருங்கள், ஊருக்கு போகிறப்ப நல்லா பக்காவாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். நமக்கு வந்து 1/2 டம்ளர் கரெக்டாக இருக்கும். குழம்புமே எடுத்து வெளியில் வச்சுருவோம். ஏன்னா காலையிலேருந்து ஃப்ரிட்ஜிலே கரெக்டாக கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் சூடு பண்ணிக்கலாம் எடுத்து. ஸோ சாப்பாடு வச்சிடலாங்க. நல்லா அரிசி ஒரு 5-6 டைம் நலாசி வச்சிடலாம். குழம்பு இங்கே பாருங்களேன், அம்மா குழம்பு கூட என்னென்னலாம் வச்சு கொடுத்துருக்காங்க. எலுமிச்சை பழம், மிளகா, சின்ன வெங்காயம். இதை இப்படி சூடு பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் ஊற்று தர சொன்னேன், அம்மா 3/4 குண்டாவுக்கு கிட்டத்தட்ட இது 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாடு வச்சாச்சு. நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி வந்து இது வரைக்கும் நீங்கள் புவன் ரம்யா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பட்டன் மட்டும் ஹெல்த்திக்கோங்க. அது வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸோ கமெண்ட்ஸோ இருந்தால் கூட கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக எல்லாம் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம். ரொம்ப நாளாகவே வந்து அந்த வளகாப்பு வீடியோ, அப்புறம் சில ரம்யா நான் இங்கே சென்னையில் இருக்கிறப்ப அந்த கிச்சன் டூரு, அப்போ ரீசெண்டாக வந்து ரம்யா சாரீ கலெக்ஷன்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸில் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங் டேஸில் வரும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து என்னோட சோலோ vlog கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அதுவும் சொல்லுங்கள். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் சப்போர்ட் தான் வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம்.